தமிழ்நாட்டில் முதல் முறையாக 2500 சதுர அடி வரையிலான கட்டிடங்களுக்கு ஆன்லைனில் விரைவாக அனுமதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இத்திட்டத்தின்படி ஆன்லைன் மூலம் விண்ணப்பதாரர் அளிக்கும் விவரத்தின் அடிப்படையில் உடனடியாக அனுமதி வழங்கப்படும். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான கலந்தாய்வு தொடங்கியது. முதல் கட்டமாக அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை பயின்ற மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் அடுத்த ஆண்டு முதல் விளையாட்டு பிரிவு ஒதுக்கீடு 2% அதிகரிக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அரசு ஒதுக்கீட்டில் 500 இடங்கள் இருந்த நிலையில் தற்போது ஒட்டுமொத்த இடங்களில் 2% என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீடிக்கும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 64,033 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடி உயர்ந்து 75 அடியை தாண்டியுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன் பேட்டியளித்த அவர், எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு அரசியலை கைவிட்டு நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்ற வேண்டும் என்றார். கர்நாடகா மற்றும் கேரளாவின் வயநாட்டில் பருவமழை தீவிரமடைந்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து சுமார் 70,000 கன அடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.